विद्महे सर्वदनं मे वशमाना जन्मः अस्मिन् बिम्बमूले सूर्यमहागणपतिं ध्यायामि समर्पयामि परिहरिता कुङ्कुमचूर्णं समर्पयामि ॐ गां गजकर्णकाय नमः ॐ गां विकटाय नमः विघ्नराजाय नमः ॐ गां गणाधिपाय नमः ॐ गां स्कन्दपूर्वजाय नमः सर्वत्र संप्रोक्ष्य सर्वत्र परिशुद्धये सर्वारिष्टशान्तिर्तीर्ये तदुपरि नवकोट्ठां विलिख्य ईश्वरेकं सर्वभूतानां भगवये श्रिया सत्योजातासनाय नमः सदुर्गं शूलवरटङ्गम शिवर्गम भयं स्यात्कुशमनिर्दः नमामि यो नमः यो रुद्रो आसनीयं समर्पयामि प्रमथ सर्वभूत सुखप्रद ज्ञान ज्ञान सूक्ष्म सूक्ष्म सर्वदा नमो नमः शिवाय ओम नमो नमः
सर्व विद्यानां श्री दक्षिणामूर्ति गुरवे नमः आधारमाகிய குருநாதர் பாதார விந்தம் பணிவோம் பட்டு செய்த தீதான வினைகள் எல்லாம் விலகி ஞானோதயம் குலகுரு பரமகுரு சரண அரவிந்த நமோ நமः ஸ்ரீ மகாமங்கள சித்தி விநாயக உபாபிஷேக ஆச்சாரிய குருதேவதா நமோ நமः. பிரார்த்தனை செய்து உள்ளம் பெருங்கோயில் பூன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் செல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கே சொல்வார். அப்படி இந்த புலன்கள் எல்லாம் நமக்கு கள்ளப்புலன்கள் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா நல்லதை பார்க்காது, நல்லதை கேட்காது, நல்லதை உணராது, நல்லதை பேசாது இருக்கக்கூடிய இந்த புலன்களை கள்ள புலன்கள் என்று திருமுறைகள் குறிப்பிடுகிறது. அதெல்லாம் நல்ல மெய்யான புலன்கள். புலன்னா என்ன? ஐம்புலன்னா என்ன? நம்முடைய கண்கள், நமது செவி, நமது வாய், நமது மூக்கு, நமது தோல், இந்த ஐந்துக்கும் ஐம்புலன்கள் அப்படின்னு. இப்படியா இந்த ஐம்புலனும் நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லதை இறை அருளை இந்த நேரத்திலே நாம் உணர வேண்டும். மனப்பூர்வமாக சித்தி விநாயக பெருமானுடைய அடியார்களாக நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே விளக்க வேண்டும். உபாபிஷேகத்தை செய்யக்கூடிய இந்த நல்ல ஒரு நேரத்திலே நாம் யார் என்பதை மறந்து, நம்முடைய செயலை மறந்து, நம்முடைய உணர்வை மறந்து, இறை உணர்வோடு இந்த இடத்திலே இரண்டர கலந்து இருக்க வேண்டும். அப்பதான் அதனுடைய சுவையை நாம சுவைக்க முடியும். நம்ம தேர்காட்டுல காமிச்சு தேர்வு நீக்குதா கசக்குதான்னு கேட்டா உங்களுக்கு புரியுமா? புரியுமா? அதை உங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டா தான் அதனுடைய சுவை புரியும். தேர் சாப்பிட்டா தான் இனிப்பு தெரியும். காமிச்சா தெரியுமா? தெரியாது. அப்ப அதை நீங்கள் எல்லோரும் இந்த நேரத்திலே சித்தி விநாயக பெருமானை இந்த நேரத்திலே மனதார உணர வேண்டும். இறைவனுடைய திருவருளை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று சொன்னால் அமைதியாக முழுமையான பக்தி உணர்வோடு சரணாகதியான மனப்பான்மையோடு இந்த இடத்திலே நீங்கள் எல்லோரும் விளங்கி இறைவனை வணங்க வேண்டும். சித்தி விநாயக பெருமானுடைய திருவருள் நம்முடைய விஜயேஸ்வரா நகர் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிவாச்சாரிய பெருமக்கள் இரண்டாம் கால யாகத்தினுடைய வழிபாட்டினை துவங்குகிறார்கள். எல்லாரும் கைகளை கும்பிட்டு கண்களை மூடி பிரார்த்தனை Thank you.
அறிவான சுடர் விளக்காய செல்வம் தருவாரே செம்பற்றோதி நயந்தே ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய பொருள் வேண்டுகிறேன் புகழ் வேண்டுகிறேன் ஐயா புவி மீது யாரும் இகழாமல் காக்கவாராய் அருள் வேண்டுகிறேன் யானை முகத்தோய் வாராய் தடை நீக்க வேண்டும் சகல சௌபாக்கியம் தாரா எந்த செயலும் உன்னிடம் தொடக்கம் எல்லா பொருளும் உன்னில் அடக்கம் தந்தையும் நீயே தாயும் நீயே எந்த நேரமும் சிந்தனை நீயே உன்னை முதலே மூத்தவா போற்றி என்னை உன்னிடம் சேர்த்தவா போற்றி கண்ணின் மணியே அண்ணலை போற்றி கந்த பெருமான் அண்ணனை போற்றி தொந்தி கணபதி பாதங்கள் போற்றி கணபதி பாதம் சரணடைந்தோமே காத்திட வேண்டும் பார்த்திட வேண்டும் தினமுனை வேண்டும் வரம் தர வேண்டும் செல்வங்கள் வேண்டும் ஜெயம் தர வேண்டும் நாவில் சரஸ்வதி ஆடிட வேண்டும் நல்லவர் யாவரும் போற்றிட வேண்டும் பாரெங்கும் நான் சென்று புகழ் பெற வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்திட வேண்டும் எல்லோர்க்கும் நல்லோனாய் வாழ்ந்திட வேண்டும் சுக்லாம்பரதரம் என்றேதான் சொல்வோம் தோப்பு கரணம் போட்டிடுவோமே சுழி பொட்டி எதனையும் தொடங்கிடுவோமே தும்பிக்கையினை நம்பிடுவோமே உன்னை நினைத்தால் வெற்றி உறுதி நினைக்காமல் சென்றால் வருவது மறதி கண்ணை மறைப்பது உந்தனின் வேலை கவனமாய் இருப்பது எந்தனின் வேலை தவறுகள் நேர்ந்தாலும் பொறுத்திடு அப்பா அகரம் உகரம் இரண்டுமானாய் சிவனும் ஊமையும் இன்றவாவா ஓமினும் ஒளியே வேழமாய் மாறும் ஒளிவடிவாகி நின்றவாவா சித்திர மண்டபம் தன்னில் பிறந்தாய் சித்திகள் எட்டும் சேர்ந்திடச் செய்தாய் முத்தமிழ் என்பது மோதகம் என்பாய் தந்தையை போலே நெற்றியில் முக்கண் தாயினை போலே அங்குசம் பாசம்
உந்தன் வயிற்றில் அண்டம் அடக்கம் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா தந்திடு என்றால் கேட்டது கிடைக்கும் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா அற்புத கற்பகம் ஆனந்தம் தந்தாய் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பக்க துணையாய் எப்போதும் இருப்பாய் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா ஒற்றை தந்தம் பாரதம் எழுதும் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா நெற்றியில் முக்கண் வெற்றியை நல்கும் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பட்டினம் தாமரை பாதங்கள் சரணம் மலை
உடனடியாக தூங்க செய்யக்கூடிய குழந்தை பிறந்ததும் என்ன பண்ணுது? எதிர்த்து வேலைக்கு போகுதா, சாப்பிடுதா? என்ன பண்ணுது? குழந்தை பிறந்ததும் தூங்கக்கூடியது. அதுபோல குழந்தையானது நம்முடைய விக்னேஸ்வரா நகருடைய குழந்தை யாரு? இன்றைய தினம் பிறந்திருக்கக்கூடிய குழந்தை ஸ்ரீ சித்தி விநாயகர் பெருமான். நம்முடைய குழந்தை எல்லாருக்கும் குழந்தையாகவும் எல்லாருக்கும் தாய் தந்தையாகவும் யார் வழங்க போகிறார்? சித்தி விநாயகர் பெருமான். அந்த சித்தி விநாயகர் பெருமானை நம்முடைய இந்த நேரத்திலே உறங்க செய்யக்கூடிய நிகழ்வானது நடந்தே இருக்கிறது. குழந்தைங்களாம் அப்படி முன்னாடி உட்கார்ந்து நாராயணன் நான் மலத்தால் நாயடியே ஊராக கணபதியார் வந்தாரம்மா, நம்ம உறவாக நின்னாரம்மா. கணபதியார் வந்தாரம்மா, நம்ம உறவாக நின்னாரம்மா. சொக்கநாதன் பெற்றெடுத்த பிள்ளையாராம், நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம். சொக்கநாதன் பெற்றெடுத்த பிள்ளையாராம், நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார
கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா சொக்கநாதன் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் சொக்கநாதன் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் ஆனை முகம் மானவர் பிள்ளையாராம் கெட்ட ஆணவத்த வீரருக்கும் பிள்ளையாராம் ஆனை முகம் மானவர் பிள்ளையாராம் கெட்ட ஆணவத்த வீரருக்கும் பிள்ளையாராம் ஆலமரம் அரசமரம் பார்த்து நின்னவரா இப்போ பிள்ளையாரு பட்டி எனக்கு சொந்தம்னவரா கணநாதர் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்றாரம்மா கணநாதர் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்றாரம்மா சொக்கநாதன் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் சொக்கநாதன் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் கைலாய மலைய விட்டு தெற்கே வந்தாராம் இந்த பிள்ளையாரு பட்டி கண்டு இருந்து விட்டாராம் கைலாய மலைய விட்டு தெற்கே வந்தாராம் இந்த பிள்ளையாரு பட்டி கண்டு இருந்து விட்டாராம் நம்ம
கணபதியே அருள்வாய் வருவாய் கணபதியே அருள்வாய் கணபதியே அருள்வாய் வருவாய் கணபதியே அருள்வாய் உமையாடும் ஈன்ற ஒரு யானை முகத்தன் உலகேழும் ஆளும் சிவநாதன் மைந்தன் கணபதியே அருள்வாய் வருவாய் கணபதியே அருள்வாய் திருமுகம் சிவனாரும் அறியாத பிரணவம் முழுமுதற் பொருளான ஓங்கார வடிவம் திருமுகம் சிவனாரும் அறியாத பிரணவம் உலகெல்லாம் நீ அல்லவோ ஒரு ஞான சுடரல்லவோ ஆதிதேவனென அஞ்சு பூதங்களும் ஓடி வந்துனை வந்தனம் செய்திடும் காலநாயகனின் பாதம் தஞ்சமென 4 வேதங்களும் பூஜை செய்திடும் கணபதியே அருள்வாய் வருவாய் கணபதியே அருள்வாய் கணபதி என்றாலே திசையாவும் நடுங்கும் கணபதி என்றாலே உலகே கைவணங்கும் கணபதி என்றாலே திசையாவும் நடுங்கும் கணபதி என்றாலே உலகே கைவணங்கும் யாருக்கும் முதலல்லவோ அவன் ஞாலத்தின் வடிவல்லவோ 3 காலங்களும் முன் துணை இருந்திட எந்த செயலிலும் நன்மையை சேருது மத்த வாரணத்தை வந்தனம் செய்திட மொத்த காரியமும் வெற்றியை காணுது கணபதியே அருள்வாய் வருவாய் கணபதியே அருள்வாய் கணபதியே அருள்வாய் வருவாய் கணபதியே அருள்வாய் உமையாளும் ஈன்ற ஒரு யானை முகத்தன் உலகேடும் ஆளும் சிவநாதன் மைந்தன் கணபதியே அருள்வாய் வருவாய் கணபதியே அருள்வாய் அத்திமுகத்தனே அஞ்சு கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்திக்கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில்
காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே எழும் அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே யானை முகத்தோடு நம்மை காப்பவன் தேவாதி மூவருக்கும் இவன் மூத்தவன் மத யானை முகத்தோடு நம்மை காப்பவன் தேவாதி தேவருக்கும் இவன் மூத்தவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் அசைகின்ற துதி கையில் வரம் இறைப்பவன் அசைகின்ற துதி கையில் வரம் இறைப்பவன் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான் அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபயங்களே ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே அறிவேன் கணநாயகா ஆரம்பமே அறிவேன் கணநாயகா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா கரிமுக குருதேவன் இருபுலம் கனிந்தானே கரிமுக குருதேவன் இருபுலம் கனிந்தானே அறியாத சிறியேனை தினம் பாட வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபயங்களே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் வழிபாடு இரண்டு வகை ஒன்று கண்ணுக்கு தெரியக்கூடிய வழிபாடு மற்றொன்று கண்ணுக்கு தெரியாத வழிபாடு கண்ணுக்கு தெரியாத வழிபாடு என்ன சாமி அப்படின்னா நாளை கருவறையில சுவாமி கொண்டு போய் வச்சாச்சு நாளை தினம் அந்த சுவாமிக்கு உள்ள பூஜை பண்ணும் பொழுது சக்கர பொங்கல் பூஜை பண்ணும் பொழுது சுவாமி சாப்பிடுவாரா மாட்டாராங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாது பால் அபிஷேகம் பண்றோம் சுவாமிக்கு பால் எடுத்துக்கிறாரான்னு தெரியுமா தெரியாது மாலை போடணும் நாம வேண்டுதல் தெரிவிக்கிறோம் அந்த வேண்டுதல் தெரிவிக்கிறோம் நம்மளுடைய விநாயகர் பெருமானே எனக்கு இந்த சிரமங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொண்டு நீங்க சொல்லும் பொழுது சுவாமி கேட்கிறாரா மாட்டாரான்னு நமக்கு தெரியுமான்னா இதெல்லாம் தெரியாது அதனாலதான் அதுக்கு பேர் வந்து கண்ணுக்கு புலப்படாத பூஜைக்கு பரோட்ச பூஜை என்று பெயர் இந்த பேரு பரோட்ச பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் விக்னேஸ்வரா நகர்ல ஒரு எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன தெரிஞ்சிருக்கீங்க இந்த கும்பாபிஷேகத்துல அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் பரிசு வைக்கிறான்னு சொல்றாரு நம்ம கும்பூர் ஆர்வம்
ஆக இதுல கண்களுக்கு புலப்படாத பூஜைக்கு பரோட்ச பூஜை என்று பெயர். கண்களுக்கு புலப்படக்கூடிய பூஜை, வாழைப்பழத்தை மாற்ற கொடுத்தோம்னா என்ன பண்ணுது? சாப்பிடுது. நாம கண்ணில் பாக்குறோமா இல்லையா? கண்ணை நம்ம கண்ணார பார்க்கணும். அதே மாதிரி நேற்று குதிரைக்கு பூஜை பண்ணோம், ஞான பூஜை பண்றோம், கன்னிப்பெண் பூஜை பண்றோம், சுமங்கலி பூஜை பண்றோம். இதெல்லாம் என்ன? கண்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு. இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி செய்யும் பொழுது அந்த நிகழ்விலே கன்னிமாரை திருப்தி செய்ய வேண்டும், நம்முடைய குலதெய்வங்களை திருப்தி செய்ய வேண்டும். அம்மையப்பருடைய திருவருள் வேண்டும். தட்ச யாகம் செய்தார். தட்ச பிரஜா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ச யாகம் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லாரும் அதுல தட்சனுடைய வழிபாட்டில் சிவபெருமானை மறந்து யாகத்தை செய்யும் பொழுது அந்த இடத்திலே சிவபெருமான் அங்கு வரவில்லை. அப்ப சிவபெருமான் இல்லாத வழிபாடு ஒண்ணு இருக்கா? சிவபெருமான் இல்லாத வழிபாடு இருக்காருன்னா கிடையாது. அப்ப எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம எடுத்தோம்னா என்ன பண்றோம்? பூஜை ஆரம்பிக்கும் போது ஐயர் என்ன சொல்றாரு? மந்திரத்துல என்ன சொல்றாரு? நம்ம பார்வதி யாரு எல்லாரும் என்ன பூஜை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல முத்துவிளக்கு வந்து வைக்கிறோம், மஞ்சள் பிள்ளையார் பூஜை பண்றோம். இதெல்லாம் பூஜைக்குள்ள எல்லாத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்றாங்க? ஐயரு சொல்லும் பொழுது பார்வதி மதனே. யாரு பார்வதி மதேன்னா? யாரு 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 தெரியலையாட்டிருக்கு, பின்னாடி எல்லாம் தெரியலையாட்டிருக்கு. பார்வதி பதினா யாரு? பார்வதி பரமேஸ்வரன் கூப்பிடுறோம். அதெல்லாம் எடுத்தோடனே என்ன பண்றோம்? நாளைக்கு 2 நாள் பூஜை எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? பூஜை கவனிச்சுட்டு இருக்கீங்க, 2 நாள் கவனிக்கிறீங்க, கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பூஜை ஆரம்பிக்கும் போது என்ன பண்றோம்? பார்வதி மதையே நம்ம சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன அடுத்த என்ன சொல்லணும்? ஹர ஹர மகாதேவா. யாரெல்லாம் சொன்னீங்க சொல்லுங்க? நேற்றெல்லாம் யாரெல்லாம் சொன்னீங்க? எல்லாரும் சொன்னீங்களா? சொன்னீங்களா எல்லாரும்? ஆக பார்வதி மதையேன்னு சொல்லிதான் ஒவ்வொரு பூஜையும் சொல்லணும். தட்ச யாகம் செய்யும் பொழுது ஈஸ்வரனை அழைக்காத அந்த யாகம் எப்படி அந்த பலன் அல்லாத போனதோ அது போல நாம் ஒரு பூஜையை செய்யும் பொழுது இந்த பிரத்யக்ஷ பூஜை பரோட்ச பூஜைங்கிறத அனைத்தையும் விடாமல் செய்யணும். அதிலே ஆரம்பிக்கும் பொழுது கோ பூஜை பண்ணோம், அசுர பூஜை பண்ணோம், இன்னைக்கு கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை, தம்பதி பூஜை இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான வழிபாடு. இவையெல்லாம் நமக்கு பலன் தரக்கூடியது, எல்லா வகையிலேயும் நமக்கு அனுகிரகத்தை தரக்கூடியது. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி நம்முடைய கையில் இருக்கக்கூடிய மலர்களை ஒவ்வொரு மலரா அர்ச்சனை பண்ணுங்க. ஒவ்வொன்னா சொல்றதுக்குள்ள அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் ஆதிலக்ஷ்மி நமஹ, ஓம் வாமாயை நமஹ, ஓம் ஜேஷ்டாயை நமஹ, ஓம் காஞ்சியை நமஹ, ஓம் சர்வபூதநமயே நமஹ, ஓம் மகிமா சித்தி பிரதாயை நமஹ, ஓம் மகிமா சித்தி பிரதாயை நமஹ, ஓம் மகிமா சித்தி பிரதாயை பூர்வாகரபயாமி பிரத்யக்ஷ தீபம் தரிசயாமி அமிர்தே அமிர்தாரணே அமிர்தோத்சவே அமிர்தவர்ஷிணி அமிர்தம் சர்வபூத விநாயக ஓம் நமோ நமஹ. சிவார்ப்பணம் 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 சிவார். எல்லாரும் கொஞ்சம்
द्वितीयोपचारे षोडशोपचार पूजां समर्पयामि। பாரு பாரு பிள்ளையாரு ஆடி வரும் தேரு, பாரு பாரு பிள்ளையாரு ஆடி வரும் தேரு, எங்க பிள்ளையாரு அழகுக்கிங்கே ஈடு இணை யாரு? பாரு பாரு பிள்ளையாரு ஆடி வரும் தேரு, எங்க பிள்ளையாரு அழகுக்கிங்கே ஈடு இணை யாரு?
பாரு பாரு பிள்ளையாரு, பாரு பாரு பிள்ளையாரு. எங்கும் நிறைந்தவனே மங்கள விநாயகனே, எங்கும் நிறைந்தவனே மங்கள விநாயகனே, சங்கம் முழங்க வரும் தும்பிக்கை ஆண்டவனே, அள்ளித்தரும் வள்ளல் ஆடி வரும் தேரை கண்டுவிட்டால் உள்ளம் துள்ளுவதை பார். அள்ளித்தரும் வள்ளல் ஆடி வரும் தேரை கண்டுவிட்டால் உள்ளம் துள்ளுவதை பார். பக்தர் அள்ளி வீசும் வண்ண பொடியில் வானம் நிறம் மாறுது பார், வானம் நிறம் மாறுது பார். ஓம் ஸ்ரீ மங்கள விநாயக மூர்த்திக்கு ஜெய். பாரு பாரு பிள்ளையாரு ஆடி வரும் தேரு, எங்க பிள்ளையாரு அழகுக்கிங்கே ஈடு இணை யாரு. பாரு பாரு பிள்ளையாரு, பாரு பாரு பிள்ளையாரு. அனைவரும் ஏற்பாடு செய்து கொடுத்த கோயில் கமிட்டி மற்றும் இந்த பகுதி வாழ் மக்கள் பக்த கோடிகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று. பவளக்குடி கும்மியினர் கும்மியாட்டம் என்று நடைபெற உள்ளது. அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரிய கும்மி நிகழ்ச்சியை நமது திருப்பூர் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் கொண்டு செல்லும் அருணாச்சலம் ஐயா அவர்களின் பவளக்குடி கும்மி கலை அறக்கட்டளையினர் வழங்கும் கும்மியாட்டத்திற்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்து இந்த கும்மியாட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறோம். நன்றி. நடனம் செய்யும் பெருச்சாளி மீதிலேறி அரசடி விநாயகரை அன்புடன் துதி செய்வோம் நாமே. அரசடி விநாயகரை அன்புடன் துதி செய்வோம் நாமே. செய்யார் முந்தி யூதித்தவனேமோ எங்கள் முக்கண்ணன்னார் புத்திரனே வாவா. செய்ய தன்னே நன்னம் தானே நன்னே தன்னம் தானே நன்னே செய்யார் கந்தருக்கு முன்பிறந்ததே எங்கள் சக்தி கணபதியே வாவா. தானே நன்னே தன்னம் தானே நன்னே செய்யார் முருகனுக்கு மூத்தவனே வாவா. முக்கண்ணன்னார் புத்திரனே தேவா. செய்யனே நன்னம் தானே நன்னே தன்னம் தானே நன்னே செய்யார் அன்னை சரஸ்வதியே தாயே அகிலம் வல்லம் காப்பவளே வாவா. செய்யனே நன்னம் தானே நன்னே தன்னம் தானே நன்னே யாரும் தன்னோட கிருபஜாலதாயே ஒற்றுமையா ஜாடி வரும் பாரே. செய்யனே நன்னம் தானே நன்னே தன்னம் தானே நன்னே கரகம் பிறந்தவன் மாதாயே நன்னூரே படையிலே வாரே. செய்யனே நன்னம் தானே நன்னே தன்னம் தானே நன்னே புத்தியம்மாள் பெற்றெடுத்த பால குலமணிகள் ஐவரமாதாயே. செய்யனே நன்னம் தானே நன்னே தன்னம் தானே நன்னே யார் தர்மமே மனகுல தகாதே தனக்கிளையா நத்துணந்தான் பாரே. செய்யனே நன்னம் தானே நன்னே தன்னம் தானே நன்னே யார் பவளக்கொடி சரித்திரத்தை பாரே அருளையில் அடி வரும் தாயே. செய்யனே நன்னம் தானே நன்னே
தமிழ்நாட்டில் பாடி சுகம் பேர பாதைகள் பாடி மகிழ்ந்து வரோம் ஜெய நம் தானம் நம் தானே நம் தானே கூட்டமையில் புதியாட்டம் வைத்து நாங்கள் விளையாடு அவையோரை பாண்டியர்க்கு ஆடும் மகளும் நானே நன்னாம் தானம் நன்னே நான்னாம் தனம் தானே நானே நன்னாம் தானம் நன்னே நான்னாம் 2 வயதினிலே கோலமிட்டு விளையாடி 2 வயதினிலே சிங்கமுடன் தான் நன்னம் தானே நன்னாம் தானம் நன்னே நான்னாம் தனம் தானே நானே நன்னாம் தானம் நன்னே நான்னாம் அந்த மங்கை எல்லீரே சொன்னால் இந்த முளையாடும் நன்னம் தானே நன்னாம் தானம் நன்னே நான்னாம் தனம் தானே நானே நன்னாம் தானம் நன்னே நான்னாம் ரங்கங்கோயில் வேலைகளால் அதிக சுரம்பாடும் அந்த அல்லீராணி பேர சொன்னால் இந்த விளையாடும் நன்னம் தானே நன்னாம் தானம் நன்னே நான்னாம் தனம் தானே நானே காளி கட்டி சாமிகளை வேண்டி நாங்கள் கருத்துடனே வாடி வரோம் சபையோரை வணங்கி நன்னே நன்னம் தானே நன்னாம் தானம் நன்னே நான்னாம் தனம் தானே நானே நன்னாம் தானம் நன்னே நான்னாம் நீதி முறை தவறாமல் செங்கல் அரசு நீரமாய் நான் நடக்கும் அள்ளி வரும் வேளையிலே நன்னே நன்னம் தானே நன்னாம் தானம் நன்னே நான்னாம் தனம் தானே நானே நன்னாம் வத்தாளம் நயமது குறைந்திட்டாலும் கூடிய சபையிலுள்ளோர் குற்றத்தை மன்னிப்பீரே கொத்தவன் மகாராணியே நட்சத்திரங்கள் மகாராணியே கண்மணியே நீ அருக கண்மணியே நீ அருக அந்த காரணத்தை சொல்லுமாடா கண்ணன் மகனே